மதுரை மாநகரை சார்ந்த எங்கள் தமிழ் சொந்தங்களே, இந்த மேடையில் வந்திருக்கிற அத்தனை பேரையும் அறிமுகம் செய்துவிட்டு மட்டுமில்ல, எல்லாம் நிறைய சொல்லி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி, ஆனாலும் உங்களுடைய கைதட்டலை பெற்றிருக்கின்ற அறிமுக பேச்சாளர்கள், அவங்கள வரவேற்பு பேச்சாளர்கள் என்று சொல்லாமா, இருவரும் கூட்டத்தை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அந்த அன்பர்களுக்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் வரவேற்று மிகச் சிறப்பாக சுருக்கமாக, ரத்தின சுருக்கம்னு சொல்லாங்க பாருங்க, அந்த மாதிரி ரத்தின சுருக்கமாக நம்ம எத்தனை பேரையும் வரவேற்றிருக்கின்ற மாநகர காவல்துறை ஆணையர் மதுரை தெற்கு திருமிகு இனிகோ அவர்களே தலைமை உரை ஆற்றி இந்த தலைப்பை பற்றி சில சொல்லி அவருக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்களை எல்லாம் இங்கே எழுப்பி எங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியை உருவாக்கி வச்சு, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமந்தான். ஐயா அவங்க அந்த காவல்துறையில் முக்கியமாக இருக்கிறதுனால முன்னே கொஞ்சம் அப்படி கிளப்பி விட்டுருவோம், என்ன நடக்குதோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, ஆனால் ரொம்ப லாவகமாக பேசியிருக்காங்க. லாவகமாக பேசி இந்த சபையை குலுங்க வைத்திருக்கக்கூடிய முனைவர் மாநகர காவல் ஆணையாளர் திருமிகு லோகநாதன் ஐயா அவர்களே, நம்ம பேர் நக்கினே வரலையா இன்னைக்கு, அது நன்றிகளை கூற வந்திருக்கின்ற நல்லாகுளம் காவல் நிலையத்தினுடைய உதவி ஆணையர் திருமிகு ராஜேஸ்வரன் அவர்களே, கூடி வந்திருக்கின்ற பெரியவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேரையும் இங்கே இந்த நேரம் காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் அன்புக்கு நன்றி, வணக்கம். எனக்கு முன்னே பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க, மருத்துவமாக இருக்காங்க, பெரிய ஆட்களாக இருக்காங்க. சிலர் தெரியல, சிலர் தெரியுது சொல்ல முடியல. அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம். பெரியவர்களே, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரம் எல்லாம் பார்த்தா கடைகளில் பார்த்தா பெருங்கூட்டமாக இருக்குது. வீட்டில் என்ன உட்காந்துருப்பானே, சரி சினிமாவுக்கு போனாலும் ஒரு 2000-3000 ரூபா ஆகுது இப்போல்லாம். எதையும் நம்ம இங்கேருந்து வீட்டிலேருந்து கொண்டு போக முடியாது, அங்கே தான் வாங்கி சாப்பிடணும். அங்கே வாங்கி சாப்பிட்றதுன்றது அளவும் குறைச்சலாக இருக்கும், ருசியும் குறைச்சலாக இருக்கும், காசு கணக்காக இருக்கும். அதாவது தியேட்டருக்குள்ளே நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை, தியேட்டருக்குள்ள நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை. கொஞ்சம் மீறினா அப்படின்னா அங்கே ஒரு காவல்துறை இருக்கு, அது தூக்கிட்டு போயிடுவான். ஆமாம், பையக்கெடு பைய பார்க்கணும் அப்படின்னு. இப்போ அப்படி ஒரு நெருக்கடி இருக்கு. இது எதுக்குடா போய் அங்கங்கே போவோம் அப்படின்ட்டு இந்த புத்தக திருவிழாவில் வந்தோம், பார்த்தோம், ஏதாவது புத்தகங்களை வாங்கினோம். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களைன்னு பாரதிதாசன் பாடுவார். அறிவை விரிவு செய்யணும். அந்த விரிவு செய்வதற்காக, ஏன்னா கிணத்து தவளையாக நம்ம இருந்துடக்கூடாது. அந்த காலத்தில் திருநாவுக்கரசர் ஒரு செய்தி சொல்லுவார். ஒரு குளத்து தவிர கிணத்து தவளை
நான் இதுக்கு இது குளத்து தவளைக்கிட்ட வந்துட்டேன். கிணத்து தவளை குளத்து தவளைக்கிட்ட வந்துருச்சான். குளத்து தவளை சொல்லிச்சான், இது ரொம்ப பெருசுப்பா, இந்த கிணறு வந்து ரொம்ப பெருசு, இது குளம் ரொம்ப பெருசு, நீ வந்து மாட்டிக்கிட்டேன்னு. என்ன பெருசு என்ன பெருசு அப்படின்னு அந்த கிணத்துக்குள்ளே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் தாங்குமா, இதை விட பெருசா என்னவான், அது பெருசுப்பா அப்படிச்சான். எவ்வளோ பெருசு, மறுபடியும் அங்கேருந்து இங்கே தப்பிச்சான், இதை விட பெருசாக இருக்குமா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே என்ன இருக்கிறதோ அவ்வளவுதான் நமக்கு தெரியும், நாம் அறிந்தது அவ்வளவுதான். அறியாதது நிறைய இருக்கு. அந்த அறியாத உலகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த நூலகங்கள் இருக்குது பாருங்கள், இங்கே நூல் விற்பனை நிலையங்கள், அங்கே வந்தால் யார் யாரோ வந்து நிற்கிறாங்க. திருவள்ளுவரோட நம்ம திருவள்ளுவரை பார்த்துருக்க மாட்டோமே, ரொம்ப படங்களில் போடுறாங்க, தாடி கட்டிலாம் போட்டு ஒரு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, இவராக தான் இருக்குமோ அப்படின்னு. அது சும்மா அவர் யாரும் பார்த்ததில்லை, அவர் பேரும் அதுதானான்னு தெரியாது, எதுவும் தெரியாது. அவர் எங்கே பிறந்தார் என்ன வரான்னு சண்டை கிடக்குது. தமிழ்நாடு மதுரையில் பிறந்தார்னு ஒரு சண்டை, ஒரு கோஷ்டி, சென்னையில் தான் பிறந்திருந்தார்னு ஒரு கோஷ்டி, இப்போ ரொம்ப சான்றுபூர்வமாக நாகர்கோவில் பகுதியில் பிறந்திருக்கிறார்னு ரொம்ப சான்றாக சொல்கிறாங்க. அதுக்கு சில உதாரணங்கள்லாம் அவங்க காட்டுறாங்க, திருக்குறள்லேருந்தே காட்டுறாங்க. ஆக இப்படி இன்னும் முடிவுக்கு வர முடியும் நம்ம. ஆக ஒருத்தர் இருந்திருக்கிறார் திருவள்ளுவர், அவருக்கு கல்யாணம் ஆச்சா, பிள்ளை ஊட்டி இருந்துச்சா, கல்யாணம் ஆகாமல் அந்த காமத்து பால் பாடியிருக்க முடியாது. அது அவர் பாடியிருக்கிற அந்த சுவையை பார்க்கிற போதே நமக்கு அத்தனை பெருமையாக இருக்கு. அப்பா என்னமா சுவைச்சிருக்கான் வாழ்க்கையை, நம்ம பாட்டம் இல்லை, நம்ம பாட்டை வாழ்க்கையை எப்படி சுவைச்சிருக்கிறார், இதுதான் வாழ்க்கை. அந்த பாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவப்பா, நம்ம பாட்டை கூட வாழ்ந்த பாட்டி இருக்காளே ரொம்ப கொடுத்து வச்சவா. அப்படி பிள்ளைகளை பெற்றிருப்பாரா, இருந்திருக்கும், அதுக்கும் பாட்டு இருக்கு, பிள்ளை இருந்திருக்க கூடும். அவரை நம்ம ஊர்க்காரன் மதிச்சிருப்பானா, எப்படி மதிப்பான்? அதனால் அவர் திட்டு செவியின் சுவையுணரா வாயுணர்வு மக்கள் அவையினும் வாடினும் என். அடே நான் நல்லது தாண்டா சொல்கிறேன், 4 வார்த்தையை கேட்டு பிழைக்கணும்னு செய்யாமல் அவன் மாட்டுக்கு போய்கிட்டு இருக்கானே, அவன்லாம் இருந்தா என்ன செத்தேன் என்னடா அப்படின்னு கோவப்படுறாரு. அப்படின்னா அவர் பேச்சு யாருக்கு நம்ம பேச்சு கேட்குறானா, நமக்கு வயசாகிடுச்சு, எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறார் தாத்தா, அவருக்கு ஒன்றும் விளங்காது, எனக்கு சொல்லுவார், அவர் சொல்லி நம்ம கேட்கணுமாக்கும் சொல்கிறாங்கல்ல, அப்படி தான் அவரையும் நினச்சிருப்பாங்க. அப்படி இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது, இந்த புத்தகத்தில் தான் பார்க்க முடியும். அவர் உலாவுறார், திருவள்ளுவர் மட்டும் உலாவுறாரு, சாக்ரட்டிஸ் இருக்காரு, அவன் பெரிய ஞானி, அவனுடைய காலமே வித்தியாசமான காலம். இந்த பக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார், விவேகானந்தன் இருக்கார். இந்த சாதாரண ஆட்கள் அவங்கள உலகத்தை கலக்கியவர்கள். இதுகளெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நாமளும் படிக்கணும், பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துட்டு படிங்கடா அப்படின்னு சொல்லணும். அதுக்காக இவ்வளோ பேர் இந்த நாளில் வந்திருக்கிறீங்க அப்படின்றதும் அங்கங்கே நின்று, அதுவும் பாருங்கள் கையை கட்டி கேட்குறாங்க. நம்ம பிள்ளைங்க நிற்கிற கோலத்தை பாருங்கள், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக இப்படி ஒரு சூழலில் நாம் இன்றைக்கு இந்த அறிவு திருவிழா, இது வந்து புத்தக திருவிழா மட்டுமல்ல, அறிவு திருவிழா. அறிவு திருவிழாவை ஊரெங்கும் நடத்துவதற்கு நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பில் நடத்துகின்ற அரசாங்கத்தை வாழ்த்தி முதல்ல அது செஞ்சுக்கிடணும்ல, வாழ்த்தி இது இன்னும் தொடரணும் என்று வேண்டிக் கொண்டு இப்போ நமக்கு இந்த தலைப்புக்குள்ளே வர்றோம்.
அதாவது இன்றைய சூழ்நிலையில், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கை யார் கையில்? சிலர் சொல்கிறாங்க, என்னங்க இது நம்ம வாழ்க்கைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் அப்படி எப்படி யார் கையில் இருக்க முடியும்? நம்ம கையில் தான் இருக்கோம், நம்ம கையில் தான் அப்படி ஒரு சிலர் இல்லைங்க அப்படி தெரியல, அது பிறர் கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஐயா அவங்க ஏற்கனவே ஒரு கலக்கி விட்டுருக்காங்க. எனக்கு இதை பற்றி உடனே ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா. எங்கள் ஆசிரியர் இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன், இந்த ஏசி ஹை ஸ்கூல்னு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் நான் வந்து, இதுதான் என்னுடைய தவச்சாலை. இங்கே 6ஆம் வகுப்புலேருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும், 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புன்னு அந்த காலத்தில் சொல்லுவோம், 11ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கே தான் படித்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், தமிழ் ஆசிரியர். அந்த தமிழாசிரியருக்கு அல்வா அப்படின்னா அல்வா அப்படின்னும், பள்ளம் அப்படின்னா பள்ளம் அப்படின்னு, பழம் அப்படின்னா பழம் அப்படின்னு சொல்லணும். இந்த லகர லகர அழகர பேதங்களை ஒழுங்காக சொல்லணும். சொல்லலைன்னா அவர் அடிக்கிற அடி இருக்கு பாருங்க. அதனால் கும்பிடுறேன் அந்த ஆசிரியரை, வணங்குறேன் நான். ஏன்னா நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக என்னை அடிக்கிறார் பாருங்க. அடித்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு பார்த்தீங்களா. அவர் ஆட்களை இப்படி பிடிச்சாருன்னா குடும்பம் இப்படி பிடிப்பார், தலையை பிடிச்சிட்டு கிள்ளுறதும் அடிக்கிறதும், அதாவது விஷக்காய்ச்சல் ஏறும் பாருங்க, அது மாதிரி ஏறும் இந்த பயல்களுக்கு. அப்போ இவன் என்ன அவர் அங்கேருந்து வர்றாரு அப்படின்னு உடனே ஒரு பெஞ்சை விட்டு இன்னொரு பெஞ்சுக்கு தப்பிடுவாங்க. அடி தாங்க முடியாது. அதனால் என்ன செய்வார் இவர் இப்படி நின்று பார்த்துட்டு, உடனே அன்றைக்கி நான் விட போகிறதில்லை, உன் குடுமி என் கையில். அவர் சொல்கிறது, உன் குடுமி நீ எங்கே ஓடு, எங்கே போனாலும் சரி, உடனே இன்னைக்கு நான் கொல்லாமல் விட மாட்டேன், சொல்லு பழம் அப்படின்னாரு. அவர் பழம். அந்த மாதிரி அவர் அடிப்பார் பாருங்க. அப்போ அவர் அடிக்கடி சொல்றது எனக்கு ஞாபகம் வருது, ஓ குடுமி ஏன் கையிலேனார். அப்படின்னா நம்ம வாழ்க்கை அவர் கையில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த திரைப்படத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு தவறாக ஒரு ஆள் வந்து நுழைஞ்சிருவான். அது நம்ம கவுண்டர் பண்ணி தான் நுழைச்சிட்டு வீட்டுக்காரர் வந்துடுறார் நேரம். உடனே இவர் என்ன செய்வார்னா பரனில் போய் உட்காந்துக்கிடுவார். அப்போ அந்த வீட்டுக்காரம்மா இவரை எப்படியாவது போக வைக்கணுமே அப்படின்றதுக்காக, இந்த பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க, அதை செய்யணும் இதை செய்யணுன்றீங்க, இந்த கடங்காரன் வந்துட்டான், அரிசிக்காரர் வந்துட்டார், அவருக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்றது அப்படின்னும் போது அவர் சொல்லுவார், என்னடா செய்கிறது, எல்லாம் மேலே இருக்கேன் பார்த்துக்குவாண்டா அப்படின்னா. இது திருப்பி சொல்லுவார், எல்லாம் மேலே இருக்கேன் பார்த்துக்குவாண்டான்னு. அப்படின்னா சில ஆட்களையும் சொல்கிறது, இந்த வட்டிக்கு வாங்குற ஆள், வட்டிக்கு கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட போய் அவன் பணத்துக்கு ரொம்ப பவனமாக இருப்பான். அவன் சொல்லுவான், நம்மளால் என்னங்க ஆக போகுது, எல்லாம் அவன் கையில் இருக்குது, எல்லாம் அவன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ எல்லாமே இன்னொருத்தர் கையில் இருக்குன்னு சொல்கிறோம் ஒரு புறம். ஆனால் என் பணம் என் கையில் இருக்குது, கொடுக்க முடியுமா? யார் கையில் கொடுக்க முடியுமா? பணத்தை கொடுப்போமா? அதனால் நமக்கு ஒரு குழப்பம் வந்துடுது, சின்னடா செய்கிறது. அது இதில் என்ன செஞ்சுருக்காரு, தலைப்பை கொடுத்தது யாருன்றீங்க? இவர் தான், ராஜா தான்.
அது இன்றைய சூழ்நிலையிலையாம். இப்போ நேற்று சூழ்நிலை கூட வேற, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எது யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. சரி, இப்போ நம்ம அங்கிட்டு போகலாம் வேண்டாம், சுருக்கம் வைக்கணும்ல, ஏன்னா 8:30க்குள்ளே முடிச்சாகணும். வாழ்க்கை அப்படின்னா அதை ஒரு பங்கு போட்டு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையும் சரி என்னுடைய வாழ்க்கையும் சரி, அது நம்ம அழகர் மலையிலேருந்து திரும்பி நம்ம ஆற்றுல வந்து இறங்குவார் பாருங்க, அப்போ ஒவ்வொரு திருக்கண்ணா நின்று போவார், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி மண்டகப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே 6 மண்டகப்படி இருக்கு. 6 மண்டகப்படி அல்லது திருக்கண். என்ன அது மண்டகப்படி அப்படின்னா, 1 முதல் 5 வயசு வரைக்கும் சின்ன குழந்தைய. அப்போ யார் கையில் இருக்கோம் நம்ம? ஆமாம், அப்போ அம்மா கையில் தான் இருக்கோம். நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அவள் நினச்சிருந்தானா நம்மளை கதையை முடிக்கனாலும் முடிச்சிருக்கலாம், இல்லைங்களா? சில சமயங்கள் இப்போ நடக்குதாம்ல அந்த மாதிரி. அவள் நினச்சிருந்தானா, அம்மா நினச்சிருந்தானாக்கும் நம்ம கதையை முடிச்சிருந்துருப்பான். அந்த மாதிரி ஒரு 5 வயசு வரைக்கும். 6 வயசுக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்ந்துடுறோம். 6 வயசு. அப்படி 6 வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது 6 வயசுலேருந்து ஒரு 12th வரைக்கும் 12 வருஷம். அப்புறம் அதுக்கு பிற்பாடு நம்ம டிகிரி வாங்கிறது அப்படின்னா ஒரு 5 வருஷம். 12, 5, 17 வருஷம். அப்போ இங்கே ஒரு 5, அங்கிட்டு ஒரு 17, 22 வயசு வரைக்கும் நம்ம யார் கையில் இருக்கோம்? படிக்கிற காலம் பூரா வாத்தியார் கையில் இருக்கோம். அப்புறம் சொன்னல, ஓ குடுமி என் கையில் சொன்னார்ல எங்கள் வாத்தியார். அப்படியே இன்னொருத்தர் இருந்தார், ஹோரஸ் டெய்லர்னு ஒருத்தர் இருந்தார். இங்கே தான் கணக்கு வாத்தியார். அவர் கொட்டுனார்னா அந்த பசுமறையிலேருந்து வருவார். சார் அவளை கணக்கு சொல்லிக் கொடுக்க அந்த ஆள்கிட்ட கருத்துக்களை கொடுத்து வச்சிருக்கணும். அவர்கிட்ட ஆசிரியர்கள்னா அப்படி தெய்வங்கள். இவ்வளவுக்கு அன்றைக்கெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். சம்பளம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு, ரொம்ப குறைச்ச சம்பளம். 10 ரூபாய்க்கு கீழே, 10 ரூபாய்க்கு கீழே அன்றைக்கி சம்பளம். ஆனால் அவங்க படிப்புக்கு என்ன பாடுபட்டிருக்காங்கன்றீங்க நம்ம படிக்கிறதுக்கு. அவர் கொட்டுனார், இப்படின்னா வச்சுக்கிடுவார், இப்படி வச்சுக்கிட்டு கொட்டினார்னாக்கும் அப்படி. அந்த மாதிரி படிக்கிற காலம் முழுக்க நம்ம யாரோ ஒருத்தர் கையில் இருக்கோம். நம்ம வாழ்க்கையை சுழிக்கிறார். அவர் திருத்துற பேப்பரில் தான் நம்ம கதையே இருக்குது. நம்ம எழுதுனது ஒரு பக்கம் இருக்குது, அவர் திருத்துறது ஒன்று இருக்குது. நம்ம போய் மாத்தியாருக்கு குறைச்சி மார்க் போட்டால் சொல்லுவாங்க, வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே திருப்பி இருப்பாங்களா. அதுக்குள்ள இன்னொருத்தன் சொல்லுவான், 5 கிலோ நேரமாக இருந்திருக்கோம், நம்ம பேப்பர் சிக்கியிருக்கு, குழைச்சி நாமத்தை போட்டான்டா அப்படின்வான். அந்த மாதிரி இன்னொரு கையில் இருக்கிறோம். அந்த 22 வயசு வரைக்கும். 22 வயசுக்கு பிறகு ஒரு 3-4 வருஷம், ஒரு இன்னும் வச்சுக்கணுமோ ஒரு 5 வருஷம் கூட வச்சுக்கோமே, 27 வயசு வரைக்கும் பணியில் இருக்கோம், வேலைக்கு போயிடுறோம். அந்த வேலைக்கு போயிருக்கும்போது நம்ம யார் கையில் இருக்கோம்னா மேலதிகாரிகளுடைய கையில் இருக்கோம். மேலதிகாரிகள் பார்த்தா நமக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அவன் சுழிச்சுட்டானா போச்சு. அதிகாரிகள் இப்போ இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இல்லை அவங்க சுழிச்சுட்டாங்கன்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இல்லை இப்போ நம்ம பள்ளிக்கூடங்கள்லேயே என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் கான்ட்ராக்டு, கேரக்டர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கேரக்டரில் ஹெட்மாஸ்டர் தான் எழுதுவார் வாத்தியாரை கேட்டு. அவர் என்ன எழுதுகிறாரோ அதுதான். அப்போ படிக்கிற காலம் முழுக்க நம்ம இன்னொருத்தர் கையில் இருக்கோம். சரி, அதுக்கு ஒரு பாட்டு நம்ம படித்து வேலைக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு போன பாட்டு இன்னொருத்தர் கைக்கு வந்துடுறோம்.
அவங்க என்ன எழுதுகிறாங்களோ அதை வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு சொல்லும்போதே சொல்லிட்டாங்க, இல்லத்தில் தான் நாங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இருக்கட்டும், கல்யாணம் ஆகிருச்சுன்னா எப்படின்றீங்க? அந்த அம்மாவை கேட்காம ஏதாவது சொல்ல முடியுமா? யார் சீரழிகிறது? இரியா ஒரு வார்த்தை அவளை கேட்டுக்கிறேன். நியாயம் கூட தானே. நம்முடைய பாதி உடம்புல பாதி, நம்மள பாதியில் அவளுக்கு முழு உரிமை இருக்குல்ல. வயதில் சின்னவளாக இருக்கலாம், அறிவில் ஒன்றும் சளைச்சவா இல்லை. அதனால் நம்மகிட்ட அவட்ட ஒரு வார்த்தை, என்னப்பா என்ன செய்யலாம் அப்படின்னா, செய்யுங்க. என்னைய கேட்குறீங்க, நல்லா என்னையே காட்ட மாதிரி தான். உங்கள் அக்காவுக்கு செய்யும்போது என்னையா காட்ட அப்படி ஒரு சொருகுவா. அதையும் வாங்கிக்கிட்டு தான் அப்புறமேலு நைஸா என்ன செய்யணும் சொல்லு கேட்குறோம்ல. அப்போ நாமும் அவளும் நாமும் அது கடைசி காலம் வரைக்கும் அது இருக்குது. அப்போது இப்போ எத்தனாவது பயணம்? இது 4வது பயணம், 4வது திருக்கண்ணு. இது 5வது திருக்கண்ணு பிள்ளை பத்திரம், தகப்பன் ஆயாச்சு. இப்போ தந்தை ஸ்தானத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் அந்த பிள்ளைகளை வளர்க்குறது, அதுக்கு போகிறது, அங்கே இங்கே போகிறது. அவன் போய் என்னாச்சுமா சொல்கிறீங்க, நம்மளை எடுத்தெறிஞ்சு பேசுவான், அதையும் கேட்டுக்கிறது. அப்படி ஒரு கட்டம். 5வது கட்டம். 6வது திருக்கண் மண்டகப்படி அப்படின்னா தாத்தா ஆகிட்டோம். அதுக்கு பிற்பாடு நம்ம என்ன செய்யணும்னா, ஒருத்தனும் ஒன்று முடிச்ச கேட்க மாட்டான். அதுக்கு முன்னாடி அப்பா கேட்க போகிறதில்ல, மருமக கேட்க போகிறதில்ல. இப்போ 6வது கட்டத்துக்கு வந்த பிற்பாடு ஒருவரும் கேட்க மாட்டான். அதனால தான் பெரியவர் என்ன செஞ்சானா, தொல்காப்பியத்தில் அடே காதல் முதிர்ந்த காலம், அது காமம் சார்ந்த கடைக்கோட்காலைன்னுமா. அது காதல் முதிர்ந்த கடைசி காலம். நீ பேசாமல் உன் பொறுப்புக்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக பேசாமல் உன் கடவுளை என்ன நம்புறையோ நம்புனா கடவுளை கும்பிடு, நம்பலையா பேசாமல் இது என் தலையெழுத்து அப்படின்னு பேச நிம்மதியாக இரு அப்படின்னு பெரியவர் சொல்லுவாங்க. அது 6வது திருக்கண்ணு. இப்போ இந்த 6 திருக்கண்ணுக்குள்ளே மண்டகப்படிக்குள்ளே நம்ம நுழைஞ்சி, இப்போ அதுக்கு மேலே ஏதாவது இருக்காங்க? 60 வயசு ஆயிடுச்சுனாலே, 60 வந்துட்டாலே சொல்லிடுறான், அவர் 60ங்க அவ்வளோதாங்க. வேலை பார்க்குற இடத்துலேருந்து விரட்டி விட்டுட்டான் முதல்ல. அப்பா முதல்ல பாப்படு நீ அப்படின்னா நம்ம சொல்கிறோம், நான் என்ன ஹேலன் ஹெல்த்தியாக தானே இருக்கேன், நான் இன்னும் எதில் குறைஞ்சி போயிட்டேன், என்னை வெளியே அனுப்புகிறீங்க. அது அமெரிக்காவுக்குள்ள பிறக்கணும். அமெரிக்காவில் அவன் அப்படி வச்சுருக்கிறான், எவ்வளோ நாளைக்கும் வேலை பாரு, முடிஞ்ச உட்பாடு ஒன்றால் முடியலன்னா நின்றுக்கன்றான். இப்போ நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு எப்படா 60 ஆகும்னு அடுத்த சீட்டுக்காரன் காத்திருப்பான். நமக்கு பின்னாடி இருக்கிற சீட்டு இருக்கானே, அவன் நம்ம சீட்டில் உட்கார்றதுக்கு அங்கே இருந்துக்கிட்டு எழுதியே போடுவான். அவருக்கு வயது போன வருஷமே ஆகிவிட்டு இன்னும் ஏமாற்றி கொண்டே அலைகிறார் அப்படின்வான். பெரிய தலைவலி அது. அதனால் 60 வயசு ஆன உடனே கிளம்பி ஆகணும். அப்போ இவ்வளோ தான் நம்முடைய நடமாட்டங்கள்லாம். அதனால் இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கை இன்றைய சூழ்நிலையில் யார் கையில் இருக்கு? இந்த பக்கத்தில் நம்ம கையில் தான் இருக்குன்னு ரெண்டு பேர். அவர் டாக்டர் அன்புநாதன் பேர், என்னுடைய மாணாக்கர் தான். என் வாழ்க்கை அநேக நேரங்களில் அவர் கையில் தான் இருக்குது. அடிக்கடி போய் கையை காட்டி அவர் பல்ஸை பார்த்துட்டு சொல்லிடுவார். அடியெல்லாம் ஒரு பார்த்துட்டு கவலை இல்லை, பார்த்துங்க, நிதானமாக சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுவார். நல்ல மருத்துவர், ஹோமியோபதி. அவர் பக்கத்தில் இருக்காங்க, அவர் ராஜ்குமார், அவர் ஆசிரியர், ராஜபாளையத்தில் இருக்கார், நல்லா பேசுவார் அவர். இந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. ஆரியா போய்கிட்டு
உன் பாக்கெட்டில் இருக்க பணம் உன் பாக்கெட்டில் தானே இருக்கான். யார் கையிலையும் கொடுத்துருவீங்களோ? வாசம் தானேங்க. நம்ம பாக்கெட்டில் பணம் இருக்குது, நம்ம பணம் நம்ம கையிலேயாங்க இருக்குது. எப்பா உன் கையிலே இருக்கும், எடுத்துக்க அப்படி சொல்லிடுமா? இல்லை இல்லை. அதனால் அவர் நம்ம ஆளுக்கு நம்ம கையில் தான் இருக்குன்றாங்க. இந்த பக்கத்தில் நம்ம முனைவர் ரேவதி அம்மா, அவங்க இங்கே சிறந்தமிழ் கல்லூரியில் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நான் வகுப்பு விட்டு வெளியேறது என் பையங்க கையில் இருக்குன்றாங்க. என்னமோ சொல்கிறீங்க, வகுப்புக்குள்ளே போகிறது வரைக்கும் தாங்க நான், வகுப்பை முடித்து வெளியே வர்றது இருக்கே அவன் போடுற பிச்சை, போ இன்னைக்கு பிழைச்சி போ அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு நிலைமை. அதனால் பிறர் கையில் தாங்க இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் ராஜா அவர் தெளிவாக சொல்கிறார், ஆமாங்க பிறர் கை தான். சும்மா அதை சும்மா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான், நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக இருக்கிறான்னு தான் கல்யாணத்தை கட்டினான், சந்தோஷமாக இருக்கிறான்னு தான் கட்டினான். நித்தம் பிடுங்குது. மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு தான் பிள்ளைய பெற்றான். அவனா எப்போ இடம் காலியாகும்னு இருக்கான், கிழவை எப்போ போவான், திண்ணை எப்போ வெளிதாகும்னு நினைக்கிறான். ஒவ்வொருத்தரும் பார்க்குற போது அப்படி தான் இருக்குது. நம்ம வாங்குறோம், நம்மளை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நல்லபடியாக இருங்கன்றான். நம்ம இப்போ கையில் காசு இல்லைடா, இப்போ கொடுக்க முடியலடா அப்படின்னா, நீ எல்லாம் ஏன் உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன்றான். அதுக்கு நமக்கு அறிவுரை சொல்கிறான். அதனால் அவரும் சொல்கிறாரு இப்போ கையில் தாங்கன்றார். ஆக ஒரு நல்ல களம் வந்துருச்சு, இனி நம்ம போய் நீட்டிக்க வேண்டியது அவசியம் இல்லை. அதனால் நம்முடைய இன்றைய சூழ்நிலையில் நம் வாழ்க்கை நம் கையில் தான் என்று சொல்ல வருகிறார் டாக்டர் முத்துவரையா அன்புநாதர் அவர்கள். வாங்க.